தமிழகம் முழுவதும் புதியதாக 360 மலிவு விலை உணவகங்கள் திறக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் 15 இடங்களில் அம்மா உணவகம் எனும் மலிவு விலை உணவகத்தை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். பின்னர் இத்திட்டம் சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது சென்னையில் 203 மற்றும் இதர மாநகராட்சிகளை சேர்த்து மொத்தம் 294 மலிவு விலை உணவகங்கள் செயல்படுகின்றன. இந்நிலையில் முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் கூடுதலாக 200 உணவகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஏற்கனவே மலிவு விலை உணவகம் செயல்படும் மதுரை, நெல்லை, வேலூர், தூத்துக்குடி தவிர்த்து ஏனைய மாவட்ட தலைநகரங்களில் தலா 1 வீதம் 27 இடங்கள், 124 நகராட்சிகளில் 129 இடங்களில் மலிவு விலை உணவகம் திறக்க உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல், தஞ்சை மாநகராட்சியில் தலா 1 வீதம் 2 இடங்கள், கோவை, மதுரை மாநகராட்சியில் கூடுதலாக 2 இடங்கள் என்று மொத்தம் 360 புதிய உணவகங்கள் விரைவில் செயல்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன் மூலம் மொத்தம் 654 மலிவு விலை உணவகங்கள் தமிழகத்தில் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காங்கிரஸ் அரசு செய்ததைப் போல் பாரதிய ஜனதா அரசு தவறான கொள்கைகளை கடைபிடிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா இதில் பிரதமர் தலையிட்டு டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.